தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் காத்தான்கடை பகுதியில் பெட்ரோல் நிலையம் நடத்தி வரும் மோகன்ராஜ் என்பவர் ஞாயிற்றுக்கிழமை இரவு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது கூவத்தூர் அருகே மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்நிலையில் காத்தான்கடை வியாபாரிகள் சங்கத்தினர் பாதுகாப்பு கேட்டு கிழக்கு கடற்கரை சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசார் இரவு நேரங்களில் ரோந்து பணியில் ஈடுபடாததால் கொலை, கொள்ளை போன்ற குற்றங்கள் அதிகரித்து வருவதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். காத்தான்கடை வியாபார சங்கம் தலைவர் பேசுகிறேன். இதுமாதிரி நைட்டு நள்ளிரவு 12 மணி அளவில் திரு மோகன் என்பவர் பெட்ரோல் பங்க்கு ஓனர், அவர் சமூக விரோதிகளால் நைட்டு இரவு வெட்டப்பட்டது. இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. குற்றவாளிகளும் கைது செய்யப்படவில்லை. இது சம்பந்தமாக ஏற்கனவே இங்கே பிரச்சனை இருக்குதுன்னு காவல்துறைக்கு பல முறை நாங்கள் புகார் கொடுத்தோம். ஆனால் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. அதே சமயத்தில் இரவு நைட் ரவுண்ட்ஸ் போலீஸும் இங்கே போடுறதுக்கு கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 கடைகள் இங்கே இருக்குது. அதுவும் உள்ளூர் பொதுமக்கள் நைட்டு இரவு 12 மணி இருந்தாலும் 1 மணி இருந்தாலும் நைட்டு இங்கே தான் இறங்கி அவங்க சுத்துப்பட்டு கிராமத்துக்கு போனோம். ஆனால் இது வரைக்கும் நைட் ரவுண்ட்ஸு பல முறை சொல்லிட்டோம், இப்போ கிடையாது. இனிமேல்ட்டு இதுமாதிரி சம்பவம் பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இனிமேல்ட்டு போடுவாங்களா என்னன்னு தெரியல. இது வன்மையாக வணிகர் சங்கத்தின் சார்பாக, பொதுமக்களின் சார்பாக மிகவும் வன்மையாக கண்டிக்கப்பட்டது. இது அரசாங்கம் எத்தனை போக்கில் இருக்கக்கூடாது. இது தமிழ்நாடு முழுக்க கொலை இப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது இந்த கவர்மெண்ட்டில். அது இந்த கவர்மெண்ட்டு எந்த உரிய நடவடிக்கையும் எடுக்கப்படலை. ஒரு நாளைக்கு 10 பேர் 20 பேராவது தமிழ்நாடு முழுக்க வெட்டுப்பட்டு சாவறான். ஆனால் இது வரைக்கும் குற்றவாளியை கண்டுபிடிச்ச மாதிரியே ஒரு வழக்கு எதுவும் பதிவு பண்ணப்பா. அப்போ சொல்கிறாங்க போலீஸ், அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கலை. இது முழுக்க அரசாங்கத்தின் குறைபாடு தான் சொல்லுவேன். இனி வரும் காலங்களில் இது பேர் சம்பவம் நடக்கக்கூடாத அளவுக்கு காத்தாங்கடையில் ஒரு முழு நேர போலீஸ் இரவு நேரத்தில் இருக்குமாறு போடணும். அது அரசாங்கம் என்ன முடிவு எடுக்குது தான் தெரியல. ஒரு வணிக சங்கத்துடைய செயலாளர், அதுவும் ஒரு வசதி மிக்க ஒரு செல்வாக்கும் உள்ள ஆள் இந்த இடத்துல, இவருக்கே இந்த நிலைமைனா பாரம்பரிய மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு அதெல்லாம் என்ன நிலைமை? இதை சிந்திச்சு செயல்படும் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்து காவல்துறை மறுபடியும் இது மாதிரி சம்பவம் நடக்காமல் கண்டிப்பாக நல்ல முறையில் நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.